இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? ஃப்ளிக்ஸ் தாங்க. ரொம்ப நாளா ஆன்லைன்ல, இன்ஸ்டாகிராம்ல எங்க பார்த்தாலும் பர்பிள்ல எல்லாமே ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமா ஹைப் பண்றாங்க. ஆனா அது அவ்ளோ வொர்த்தா அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு சொல்லட்டா? இந்த ஃபேஸ் வாஷ், இது கிரீம், இது சீரம். இது 3மே கோவாங்க. பிளஸ் இந்த ஒரு ஜாமுன், இந்த சீரம் வந்து ஒரு ஃப்ரீ தான். ஓகேங்களா? இந்த 3மே சேல்ல பிளிக்ஸோட வெப்சைட்ல நான் ஒரு 1000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனா அது ஒர்த்தா அப்படின்னு என்கிட்ட கேட்டா, இது கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஒர்த்தே கிடையாதுங்க. பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிளிக்ஸ் மாய்ஸ்சரைசர் இருக்கு இல்லையா? அது நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு தீர்றதுக்கு. ஆனா, இது அவ்ளோ எனக்கு பெனிஃபிட் குடுத்துச்சா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்லன்னு தாங்க சொல்லுவேன். இந்த 1000 ருபீஸ்க்கு வேற ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அது ஒர்த்தா இருந்திருக்கும். சரி, இந்த கிரீமா இப்படி இருக்கேன்னு பார்த்தா, இந்த சீரம் இருக்குல்ல, இந்த சீரம் அதுக்கு மேலங்க. நான் இது யூஸ் பண்ணி ஃபுல் பாட்டிலுமே முடிச்சுட்டேன். பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியுது. இந்த ஃபுல் பாட்டிலுமே முடிச்சுட்டேன். ஆனா எனக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரிஞ்ச மாரி கிடையாது. நார்மலா ஒரு நல்ல குட் ஸ்கின் இருக்கிறவங்க, சும்மா போனா போது, ஏதோ ஒரு கிரீம், ஒரு சீரம் போடணுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணா வேணா பண்ணலாமே தவிர, ஒரு ரொம்ப பேட் ஸ்கின் உள்ளவங்க, ரொம்ப ஆக்னே, மார்க்ஸு, போர்ஸ் இருக்கிறவங்கலாம் இது யூஸ் பண்ணி நான் வந்து ஹீரோயின் மாரி ஆகப் போறேன் அப்படின்னா, அது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா என்னோட ஸ்கின்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போர்ஸ் ஆக்னே எல்லாம் இருந்தது. ஆனா இது யூஸ் பண்ணி நான் வந்து அதை கிளியர் பண்றேன்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம குட் டயட் இருக்கிறவங்கனால மட்டும்தான் இதை வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் இதை வந்து இங்க பாருங்க, ஃபேஸ் வாஷ் கூட நான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளோண்டு தான் இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். ஒன்லி நீங்க டயட்ட மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்க ஸ்கின் ஓகேயா கொஞ்சம் கொஞ்சமா ரெட்யூஸ் ஆகுது. எனக்குமே அப்படிதான். இத போட்டு அதனால எதுவுமே ஆகவே இல்ல. கண்டிப்பா. நான் கொஞ்சம் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்றதுனால என்னோட ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருந்த பிளாக் மார்க்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இது 2 நாள் போட்டா கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாரி நார்மலா நம்ம சோப் போட்டா எப்படி இருக்கும்? சோப் போட்டு குளிச்சா அந்த மாரி பிரைட்டா இருக்கு. 2 நாள் விட்டுட்டோம்னா திரும்ப அந்த ஆக்னே மார்க்ஸ் தெரியுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த ப்ராடக்ட் ரொம்ப வேஸ்ட். Thank you. Bye bye.